ஸ்டார்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பார்க்கவே. ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அதி சட்டைகளில் இருந்து நீங்கள் நம்ம வெள்ளியங்கிரி மலைக்கு போகிறோம். ஒரு சூப்பரான ட்ரிப்பு, செம்ம விளாகாக இருக்கும். என்ஜாய் பண்ணி பாருங்கள். 7 மலை ஏற போகிறோம். நைட்டு ஏறி காலையிலக்குள்ளே ஏறிடுவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ போகிறேன். திஸ் இஸ் சரி. வீடியோவில் ஒரு சின்ன திருத்தம். நாங்கள் காலையில் 5 மணிக்கு ஏறலான்னு பிளான் போட்டிருந்தோம். ஈவினிங் 6 மணிக்கே ஏறலான்னு இப்போ இன்னொரு பிளான் போட்டு இப்போ எல்லோரும் அங்கே போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக வெள்ளியங்கிரி போய் சூப்பராக இருக்கும். வீடியோ இரவு நேரத்தில் ஏற போகிறோம். எவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். திருப்போம் இந்த வீடியோல பாட்டு கேட்குது, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஈசா போயிட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி போடுறது ஒரு கெத்துக்காக ஈசா யோக மையம் வந்திருக்கோம். பாருங்கள், இப்போ இதுதான் ஈசா யோகாவோட பேக் சைடு. இந்த இடம் ஃபுல்லாக பாருங்கள், எப்படி பார்க்குறதுக்கு ஹெவன் மாதிரி இருக்குது பாருங்கள். பின்னாடி சுற்றி வந்து இவங்களோட இடம் தான் ஃபுல்லாக. இங்கே வர மாதிரி இருந்தால் எதுக்கோ ஒரு பவர் பேங்கில் வந்து சார்ஜை போட்டு கொண்டு வந்துக்கோங்க. இல்லைன்னா எங்களை மாதிரி தான் டீ கடையில் சார்ஜ் போட்டு உட்காந்துருக்கணும். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்தது ஈசா யோக மையம். அங்கேருந்து நாங்கள் ஷேர் ஆட்டோ பிடிச்சி வெள்ளியங்கிரி கிளம்பிட்டோம். ஒரு ஆளுக்கு 30 ரூபா கேட்டாங்க ஷேர் ஆட்டோவில். போகிற வழியில் யானை அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய பார்த்தோம். இடமே பார்த்தீங்கன்னா சுற்றி காடு, நடுவில் ரோடு, வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் மொத்தமாக 4 மலை கிட்ட பார்க்க போகிறீங்க. மிச்ச மலைலாம் பார்ட் 2ல் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து கீழே வந்துட்டோம். அங்கே தான் இருக்குது பாருங்கள். அதில் தான் ஏற போகிறோம். அப்படியே ஏறி மலை மேலே ஏறி போக போகிறோம். ஃபோனில் வேறு சார்ஜ் கம்மியாக இருக்குது. இதில் சார்ஜ் போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குச்சிலாம் இருக்குது. ஒவ்வொரு குச்சி வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 ரூபா போட்டிருக்காங்க. யாராச்சும் வர மாதிரி இருந்தால் முதலே டார்ச் தான் வாங்கிட்டு வந்துக்கோங்க. டார்ச் தான் முக்கியம், நைட்டு வர மாதிரி இருந்தால். நண்பர்களே, வெற்றிகரமாக கோயிலுக்கு போயாச்சு. அங்கேருந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மலை 1. மலை 1 தான் இருக்கிறதுல டஃபஸ்டானது அப்படின்னு சொன்னாங்க. வாங்க பார்ப்போம். மலை 1 ஃபஸ்ட்டு மலை ஏற போகிறோம். இப்போ தான் நாங்கள் நடக்கிறோம். எல்லாம் எங்கள் குரூப்பாக சேர்ந்து நடக்கிறோம். சரி வாங்க. இப்போ தான் முதல் மலை ஏற போகிறோம். ஃபஸ்ட்டு மலை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சுற்றி முற்றி நாங்கள் இரவு நேரத்தில் ஏற பிளான் போட்டனால அது ரொம்ப மோசமான பிளானுங்க. ஏன்னா காலையில் ஏறினாலே முடியாது. நைட்டு வந்து ரொம்ப பாதம் மோசமாக இருந்துச்சு. யாராச்சும் கால் வலி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷூ போட்டு போக மறந்துடாதீங்க. பாதி மலை கூட ஏறல, காவாசி கூட ஏறல. அதுக்குள்ளே ஆளுக்கு அங்கே அடிக்குது. எல்லாம் ஒரு காட்டுக்குள்ள. ஃபஸ்ட்டு மலை வந்து சொன்ன மாதிரியே கஷ்டம்தான். எல்லாத்தையுமே மூச்சாங்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் டீமில் இருந்த ஒயிட் கலர் கட்டை போட்ட சட்டை இவர் பாதியிலே இறங்கிட்டாரு, ஏற முடியாமல். ஃபஸ்ட்டு மலை கூட ஏறல, அவரு போயிட்டாரு. யாராலுமே முடியல. இன்னும் 1ஆவது மலையே முடிக்கல. அந்த அண்ணனுக்காக நாங்களும் சேர்ந்து பங்கேற்று உட்காந்துட்டோம். சுத்தமாக முடியல. ஃபஸ்ட்டு மலை கீழே பார்த்து போட்டது உயர்த்த இறக்கமாக இருக்கு. தெரியும் பாதை. நண்பர்களே, ஒருத்தரால் சுத்தமாக முடியல. நல்லா இருக்கீங்களா? சுத்தமாக முடியல. அதனால் அவங்க லைட்டாக லெமன் ஜூஸ் கலக்கி கொடுத்து குடிக்கிறான். வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப மோசம் சத்தியமாக. மழை வந்து ரொம்ப வெர்டிகலாக இருக்கா. வெர்டிகலாக அடிதான்றா, இது வெர்டிகலாக இருக்கா. அதனால் சுத்தமாக முடியல. இங்கே ஃபஸ்ட்டு மலை ரொம்ப மோசமான மலை சாமி. சுத்தமாக முடியல. ஒரு அண்ணன் கீழே போயிட்டார். வீடியோவில் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் கீழே போயிட்டார். இறங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். ரொம்ப 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 கஷ்டப்பட்டு முதல் மலை விநாயகரை பார்த்துட்டு வந்தோம். இந்த செகண்ட் மலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழுக்கம் பாறையாக இருக்குமாம்மா. செகண்ட் மலைக்கு தான் ஏறுறோம். ஃபுல்லாக வழுக்கையாக இருக்குமாம்மா. 2ஆம் மலையை பாதி கிட்ட ஏறிட்டோன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்கு.
கால் தான் ரொம்ப வலிக்குது. இதுக்கு அடுத்து வந்து வழுக்கப்பாறை. ஓகே, வழுக்கப்பாறை வழுக்குது. இங்கே வாரு, நாங்கள் ஏறும். இதான் வழுக்கப்பாறை, பார்த்து ஏறுங்க எல்லாம். ஒவ்வொரு படியாக இதான் வழுக்கப்பாறை. இவ்வளோ மோசமாக இருக்கு மலை. வழுக்கப்பாறை சரியா தெரியலிங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது 3ஆவது மலை வழுக்கப்பாறை தான் கன்ஃபார்ம். செகண்ட் மலையோட முடிவு பாம்பாட்டி சித்தர், அவரை பார்க்க போகிறோம். இது நான் உள்ள போக வீடியோ மூணாம் மலை போகிறோம். இதுதான் வழுக்கப்பாறை. என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணுறதில்ல, அட்வென்ச்சராகவே இருக்கும். எங்கே இருக்கோன்னு எங்களுக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. இப்போ பனியன் வியர் பண்ணிட்டோம். ஏதோ இங்கே அட்டைப்பூச்சிலாம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம்னால டிஃப்ரெண்ட் பூச்சியாக இருக்குது. ஐயோ, இருக்கிறதுல கடுமையான பாதை நான் நினைக்கிறேன். உட்காந்து போய் பாருங்க எப்படி பாருங்க எப்படி எந்த எங்கே ஆரம்பிச்சு. கரெக்டான லைட் என்ன அப்படியே செமையாக இருக்கு. எல்லாரும் எவ்வளோ டயர்ட் ஆகிட்டீங்க? 20% தான் சார்ஜ். 10% சார்ஜ் இருக்கு. நாங்கள் போமாப்பா. இது ஏறதா இப்போ மேட்ரு. நாங்கள் போவோம். இங்கே பாருங்க நண்பர்களே, போக போக ஹார்டு லெவல். ஸ்பைடர் நண்பர்களே, 3 மலை ஏறிட்டோம் வெற்றிகரமாக. 4வது மலை தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருநீர் மலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருநீர் மலை நாங்கள் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்க பாறையை சுரண்டுனா திருநீர் கலரில் வரும்னு சொல்கிறாங்க. பாருங்க, நம்ம திருநீர் மலை தான் இருக்கு. இங்கே பாருங்க, பார்க்க தெரியாது. இங்கே பாரு, தெரியுதா? இங்கேட்டு திஸ் இஸ் கால்டு திருநூறு மலை. சூப்பராக இருக்குல்ல? இங்கேட்டு அடுத்த மலை என்னன்னே தெரியல. அந்த மலைக்கு போகிறோம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு, வாங்க போகலாம்.